வெத்தலை பதியம் போட்டது. எல்லா கிளையிலுமே இலைகள் வந்திருக்கு பாருங்கள், துளிர்கள். இது ஒரு துளிர் வந்திருக்கா, மேலே ஒரு துளிர் வந்திருக்கு. ஏற்கனவே இது புதுசாக வந்த இலை தான். இதில் ஒரு துளிர் வந்திருக்கு. அப்புறம் இந்த இதில் லைட்டாக இப்போ தான் துளிர் வர ஆரம்பிக்குது. இன்னொரு இதுலேயுமே துளிர் வந்திருக்கு பாருங்கள். இந்த இதுலேயுமே துளிர் வந்திருக்கு. இப்போ தான் இந்த செடி வந்து துளுத்து வருது. வெத்தலை பதியம் போட்டது. இன்னும் 2 இது வச்சுருக்கேன். ஒரே இதில் 2 இது வச்சுருக்கேன். 2மே தழுத்து வர ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே வெத்தலையை வந்து நிழலில் வைக்கணும். நிழலில் வச்சா தான் ஓரளவுக்கு பிடிச்சி வரும். வெயில் காலத்துக்குமே நம்ம லைட்டாக வெயில் படுற மாதிரி வச்சா போதும். நிழல்லையே வச்சா போதும். அப்போ தான் பிடிச்சி வரும் வெத்தலை. இல்லாட்டி ஓரம்லாம் நுனியெலாம் கருகி போயிடும் வெயில் காலத்தில். அதனால் எப்போவுமே வெத்தலையை நிழலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. வெயில் அதிகமாக பட்டால் அதுக்கு வந்து இலைகள் வந்து தாங்காது, கருக ஆரம்பிச்சிடும். நுனி கருகிரும். பாருங்கள், நான் வந்து இந்த ஷீட்டுக்கு அடியில் தான் வச்சுருக்கேன் ஒரு ஓரமாக. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து எண்ணெய் காய்ச்சலாம். தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு வந்து ஹேர் ஆயிலுக்கு காய்ச்சலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி இது மருத்துவ குணம் நிறைந்தது. வயக்காட்டில் நிறைய கிடக்கும் இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது, அதுவுமே காய்ச்சலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்ல மூலிகை செடி. இது வந்து வயல் ஓரங்களில் நிறைய கிடக்கும். கிராமப்புறங்களில் வந்து நிறைய இருக்கும். இப்போ சிட்டியில் அவ்வளோவா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து எனக்கு ஒருத்தவங்க தந்தாங்க, அதனால் சரின்ட்டு அதை எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து முட்டைக்கோசு. நம்ம தோட்டத்தில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு தடவை முட்டைக்கோஸே போடுறது. கேரட்டு எல்லாமே இந்த தடவை சீசனுக்கு போட்டேன். எல்லாமே மழை வந்து அவ்வளவும் அழுகி போச்சு. கேரட்டு, பீட்ரூட்லாம் வந்த நாற்றுகள்லாம் போயிட்டு எனக்கு அதுக்கப்புறம் போட மனசு இல்லையா, அப்படியே விட்டுட்டேன். இந்த ஒரே ஒரு முட்டைக்கோஸ் மட்டும் தப்பி வந்திருக்கு. அதில் இலைகள்லாம் நல்லா பெருசாகிட்டு பாருங்கள் முட்டைக்கோஸில். அதில் இந்த இப்போ இது வைக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அந்த பருப்பு வைக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த பேக்கை விட்டு வெளியில் வந்துடுச்சு. இலைகளும் நல்லா பெருசு பெருசாக ஆகிட்டு பாருங்கள். ஆனால் இதில் புழு வைக்காமல் இருக்கணும். அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். வேப்பெண்ணெய் அடிக்கணும். இது வாஸ்து செடி, சிவப்பு கலர் வாஸ்து செடி. இது வந்து லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றாண்டா வேறு அழுகிரும். பாருங்கள், இதுலேயே லைட் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று உண்டு. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. இது சிவப்பு கலரும் ரொம்ப அழகாக இருக்கும். அது பாட்டு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன், நர்சரி பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது முள் செடியோடு சேர்ந்தது. அதனால் தண்ணி அதிகம் இதுக்கு கொடுக்க வேண்டாம். தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு அப்படி கொடுத்தா போதும். 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா கூட போதும். இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி, சிவப்பு கலர். இது வந்து நிழலில் வச்சதுனால பூக்கவே இல்லை. முதல்ல ஒரு 2 பூ பூத்ததோட செடி. இப்போ இடத்த மாற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடியுமே வம்பாக போகுது. நாட்டு செம்பருத்தியுமே நான் ஒரு பக்கமாக கருகிட்டே வருது. பயமாக இருக்குது. எங்கே வெயிலில் கொண்டு எப்படி வைக்கனே தெரில. இது வந்து ஒரு பூ பூத்தாலும் நல்லா பெருசாக இருக்கும். சிவப்பு கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி. பூக்கும்போது காமிக்கிறேன், வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பூத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ வெயிலில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தழுத்து வருது. பார்ப்போம் பூக்கள் வைக்குதான்ட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.